Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ரெண்டையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். Tally and MS Officeக்கு கோர்ஸ் போயிட்டு இருக்குங்க. வித் ISO சர்டிபிகேட்டோட நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க Tally கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா சரௌண்டிங் கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ஆடிட்டிங் ஆஃபீஸ்ல ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேங்க. நேம் இருக்கு, தென் நம்மளோட salary இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நான் நேம் கொடுத்திருக்கேன். அவங்க நேம் ரெஃபரன்ஸ் கமல்னு கொடுத்திருக்கேன். இங்க சேலரியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அவங்க நேம் சேஞ்ச் பண்ண அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, ஐ மீன் அவங்க சேலரி எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு இங்க ஷோ ஆகும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் மெத்தட் தான் பாத்தீங்கன்னா மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது. இல்லன்னா வேற மெத்தட்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபார்முலாஸ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்க VLOOKUP கூட யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போ நம்ம மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் வச்சு எப்படி பாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நான் மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு தனித்தனி வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். ஐ மீன் தனித்தனி வீடியோனா ரெண்டையுமே தனித்தனியா ஒரே வீடியோல அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு ஐகான்ல கொடுக்குறேன். அதே மாதிரி வீடியோட எண்ட் கார்ட்லயும் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நீங்க பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈக்குவல் டு போட்டுட்டு இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேங்க. அடுத்தது இதுல அரே செலக்ட் பண்ணணும். இண்டெக்ஸ்ல நம்ம என்ன கொடுக்கணும்னா நமக்கு எந்த வேல்யூ ஆன்சரா வேணும், சேலரி தான் ஆன்சரா வேணும். அப்ப சேலரியோட காலம் ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம இண்டெக்ஸ்ல கொடுக்க வேண்டியது. சோ சேலரியோட காலம் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது கமா கொடுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம மேட்சிங்கும் யூஸ் பண்ண போறோம். சோ நம்ம சேலரியோட வேல்யூ ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு இது கூடயே மேட்ச் ஃபார்முலா நான் யூஸ் பண்றேங்க. இதுக்குள்ள லுக்அப் வேல்யூ கேட்டிருக்காங்க. லுக்அப் வேல்யூ என்னது? நம்மளோட ரெஃபரன்ஸ். நம்ம அவங்களோட நேம் எங்க கொடுக்க போறோம், இந்த இடத்துல தான் டைப் பண்ண போறோம். சோ இதுதான் நம்மளோட லுக்அப் வேல்யூ. என் கமா கொடுத்துக்கோங்க. அடுத்தது லுக்அப் அரை. லுக்அப் வேல்யூ கமல் அப்படின்னா லுக்அப் அரைனா என்னது? கமல் எந்த காலம்ல இருக்கோ அதுதான் லுக்அப் அரை. கமல் பாருங்க நேம்கான காலம்ல இருக்கு. அப்போ நேம்கான காலம் தான் நம்மளோட லுக்அப் அரை. ஓகேங்களா? தென் கமா கொடுத்துக்கோங்க. அடுத்தது மேட்ச் டைப். எனக்கு எக்ஸாக்டா தான் மேட்ச் ஆகணும். சோ 0 நான் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, இண்டெக்ஸையும் மேட்சையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது நமக்கு எந்த வேல்யூ ஆன்சரா வேணுமோ, நமக்கு சேலரி தான் ஆன்சரா வேணும். சோ சேலரி இருக்கிற காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். அதுதான் இண்டெக்ஸோட ரெஃபரன்ஸ். அடுத்தது மேட்ச் ஃபார்முலா போட்டுக்கோங்க. மேட்ச்ல நமக்கு எந்த இடத்துல லுக்அப் வேல்யூவை டைப் பண்றோமோ அந்த செல் தான் லுக்அப் வேல்யூ. தென் லுக்அப் அரை அப்படிங்கிறது லுக்அப் வேல்யூன்னு நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த செல்லுல நம்ம எதை டைப் பண்றோமோ அது எந்த காலம்ல இருக்கோ அதுதான் லுக்அப் அரை. இப்போ நான் லுக்அப் வேல்யூல கமல்ங்கிற நேம் செலக்ட் பண்ணிருக்கேன். அப்போ கமல்ங்கிற நேம் எனக்கு இந்த காலம்குள்ள இருக்கு. அப்ப இதுதான் என்னோட லுக்அப் அரை. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்ல எக்ஸாக்டாக நம்ம 0 கொடுத்துட்டு டபுள் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் என்டர் கொடுத்த உடனே பாருங்க, இண்டெக்ஸ் நமக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணும், சேலரியை ஐடென்டிஃபை பண்ணும். தென் மேட்ச் நமக்கு என்ன பண்ணும், கமல் எங்க இருக்கோ கரெக்டா அதை ஃபைண்ட் பண்ணும். அப்ப கமல் இங்க இருக்கு, நமக்கு ஃபைண்ட் பண்ணிடும். சோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கங்காட்டி இண்டெக்ஸ்ல நம்ம சேலரி கொடுத்திருக்கங்காட்டி கமலுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற சேலரி நம்மளுக்கு இங்க அது ஷோ பண்ணும். இதுதான் இது ப்ரொசீட் பண்ற மெத்தட். இப்போ நான் என்டர் கொடுத்தோடனே பாருங்க கமலோட சேலரி எனக்கு இங்க வந்திருக்கு. பாருங்க 47,000. இதுவே இங்க நான் கமலுக்கு பதிலா ரவி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்ப கீழே பாத்தீங்கன்னா ரவியோட சேலரி எனக்கு வந்திருக்கு 45,000. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியா மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மெத்தடுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா வாட்ஸ்அப் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.